السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى. آمنا بالله صدق الله مولانا العلي العليم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய அந்த கடைசி பாகத்தில் சூரா துஹா இருக்கிறதே, பிரபல்யமான ஒரு சூரா, எல்லோரும் விரும்பி ஓதுகிற சூரா. முற்பகல் மீது சத்தியமாக, இருண்டு விட்ட இரவின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை ஒதுக்கிவிடவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதற்காக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என்றால், அருமை பெரியோர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஒரு சமயம் ஒரு சுகவீனம் ஏற்பட்டது. உடல் நலமில்லாமல் ஆகிவிட்டார்கள். இஷ்டகா என்கிற அரபி வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் படுக்கையில் இருந்தார்கள். இரவு கூட தஹஜ்ஜத் தொழ முடியவில்லை. 2 நாட்களாக இரவு தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு காலம் அவர்கள் இரவு தொழுகையை விடமாட்டார்கள், கியாமுல் லைலை விடமாட்டார்கள். இந்த செய்தியை அறிந்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பரம எதிரியாக இருந்த உம்மு ஜமீல் என்கிற பெண்மணி, அபூ லஹபினுடைய மனைவி, ஒரு அறிவிப்பில் அப்படித்தான் வருகிறது. பெருமானாருடைய இல்லத்திற்கு வந்து பெருமானாரை பார்த்து நகைக்கின்ற முறையில், உம்முடைய சைத்தான் உம்மை கைவிட்டு விட்டான், உம்முடைய சைத்தான் உம்மை கைவிட்டு விட்டதோடு உம்மை வெறுத்து ஓடிவிட்டான், இனி உனக்கு கவலை இல்லை என்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறார் அந்த பெண்மணி. ஒரு சூடான வார்த்தை, ஒரு கடுமையான வார்த்தை. காரணம், அந்த பெண்மணி அல்லாஹ்வை நம்பாதவள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரை ஏற்காதவள். எனவே ஷைத்தானோடு பெருமானார் நட்பு கொண்டிருந்தது போன்று அவள் சித்தரிக்கிறாள். அப்போதுதான் இந்த வசனம் இறங்குகிறது. வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. முற்பகல் மீது சத்தியமாக, காலையினுடைய முற்பகல் துஹா தொழுகிறோம் அல்லவா, அல்லாஹ் சில படைப்புகள் மீது சத்தியம் பண்ணி அந்த படைப்புகளுடைய மகிமையை நமக்கு விளங்க செய்கிறான். அதே போன்று இருட்டுகின்ற அந்த இரவு இல்லாவிட்டால் நமக்கு மிகவும் சிரமமாக ஆகிவிடுமே. சத்தியமாக அந்த அல்லாஹ் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை ஒதுக்கிவிடவும் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த பெண்மணி உங்களை பார்த்து என்ன நையாண்டியாக பேசினாலும், கேலியாக பேசினாலும் அது பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் சில முக்கியமான தகவல்கள் இடம்பெறுகின்றன. அது என்ன? வலல் ஆஹிரத்து கைருல் லக்க மினல் ஊலா எடுத்த மாத்திரத்தில் மறுமை இருக்கிறத உங்களுக்கு இம்மையை விட மேலானதாக இருக்கிறது. நமக்கும் அப்படித்தானே? துனியா நமக்கு மேலானதா, மறுமை மேலானதா என்ற கேள்வியை ஒரு 3 இடத்துல கேட்டால் உடனே அவர் பதில் சொல்வார், இம்மை என்பது என்றைக்கும் நம்மை விட்டும் போய்விடும், மறுமைதான் நிரந்தர உலகம் என்று. வலல் ஆஹிரத்து கைருல் லக்க மினல் ஊலா. ஆஹிரா மறுமை, ஊலா இம்மை. இது ஒரு விளக்கம். இந்த ஆயத்திற்கு 2 விளக்கங்கள் இருக்கின்றன, தப்சீரிலே காணப்படுகிறது. மற்றும் ஒரு விளக்கம் என்ன? உங்களுடைய முந்தைய காலத்தை விட இப்போதைய காலம் இருக்கிறது, அது உங்களுக்கு மிக மேலானதாக இருக்கிறது, சிறப்பானதாக இருக்கிறது. இப்படி உங்களுடைய எதிரிகள் உங்களை எள்ளி நகையாடுகிற காரணத்தினால் நீங்கள் மனசு கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, நம்மை நோவேனை செய்கிறார்களே என்று
நீங்கள் கடந்த காலத்தில் நினைத்து பாருங்கள், ஊழாவில் நினைத்து பாருங்கள். ஆரம்ப காலத்திலே உங்கள் நிலைமை, குறைஷிகள் உங்களை இம்சித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், உயிருக்கே ஆபத்தை விளைவித்தார்கள், பல வகையில் நீங்கள் துன்பப்பட்டீர்கள், துயரப்பட்டீர்கள். ஆனால் இப்போது நிலைமை என்ன? உங்களுடைய நிலைமையில நல்ல ஒரு மாற்றங்கள், சீர்திருத்தம் ஏற்பட்டு விட்டதா இல்லையா? அந்த சீர்திருத்தத்தை நாம் தானே தந்தோம். உங்களுக்கு தேவையான சௌரியங்களை நாம் தந்திருக்கிறோமே என்று அல்லாஹ் ஆறுதல் கூறும் முகமாக சொல்லுகிறான். தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்றான், அலம் எஜிதுக்கு எத்தீமன் ஃபாவா, ஒரு நேரத்தில் நீங்கள் எத்தீமாக இருந்தீர்களே, எத்தீம் தந்தை இல்லாத தனையனாக இருந்தார்கள் பெருமானார், உங்களை நாம் அரவணைத்தோமே. வஜதக்க லால்லன் ஃபஹதா, ஒன்றுமே தெரியாமல் இருந்தீர்களே, உங்களுக்கு நாம் பல நல்ல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுத்தோமே. இப்படியே அல்லாஹ் சொல்கிறான், அலம் இஸ்துக்கு எத்தீமன் பாவா வஜதக்க லால்லன் ஃபஹதா வஜதக்க ஆயிலன் ஃபஹனா, ஏழையாக இருந்தீர்கள். ஆயில் என்றால் ஏழை. ஒரு வேளை சாப்பாட்டுக்கே சிரமமாக இருந்த நேரத்தில் ஃபஹனா, உங்களுக்கு கினாவை தந்தேனே, ஒரு தேவையான ஒரு வசதியை தந்தேனே, இதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதற்காக அல்லாஹ் அந்த வசனங்களை நமக்கு பெருமானாருக்கு இறக்கி வைத்தான் என்றால், நமக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், கடந்த காலத்தை நாம் மறந்து விடல் ஆகாது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்களோ, முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்களோ, மிகப்பெரிய செல்வந்தர்களாக தொழில் அதிபர்களாக திகழ்கிறார்களோ, அவர்களெல்லாம் ஒரு காலத்திலே பசியாக பட்டினியாக கிடந்தவர்கள் தான். பல்வேறுபட்ட கசப்பான அனுபவங்களை அனுபவித்தவர்கள் தான். அதற்கு பின்புதான் அன்பான பெருமக்களே, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையிலே முன்னேறுகிறார்கள், உயர்கிறார்கள். வாழ்க்கையிலே உயர்ந்ததற்கு பின்னாலே, வளம் பெற்றதற்கு பின்னாலே படைச்சவனை மறக்கக்கூடாது. கடந்த காலத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது, திரும்பி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்ப காலம் நம்முடைய நிலை எப்படி, இப்போது அல்லாஹ் நம்மை கௌரவமாக கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறானே, இந்த வாழ்க்கையை தந்தவன் யார் என்கின்ற யோசனையிலே நாம் அவ்வப்போது அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சூறாவை மருகும் தாஜு ஷரியத் எஸ்ஆர் சம்சுல் உதாதரித்தவர்கள் புதுமனை போகிறார்கள். இந்த சூறாவை ஓத சொல்லுகிறார்கள். 2 ரக்காத் நஃபில் தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. அவர்களுடைய அந்த புதிய இல்லத்தில் நம் ஊர் மக்கள் நிறைய சென்றிருந்தார்கள். உலமாக்கள், நூற்றுக்கணக்கான உலமாக்கள் குழுமி இருந்தார்கள். நான் ஏன் இந்த சூறாவை ஓத சொன்னேன் என்றால், நானும் தந்தை இல்லாதவன், நான் ஒரு எத்தீம், வீட்டில் வசதி வாய்ப்பு ஏதும் இல்லை. இப்போது அல்லாஹ் எனக்கு ஒரு இல்லத்தை தந்திருக்கிறான், வீட்டை தந்திருக்கிறான், ஒரு வசிப்பிடத்தை தந்திருக்கிறான். பெருமானாருக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்திய அந்த வசனங்கள் என் நினைவுக்கு வருகின்றன என்று சொல்லி அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுததாக இன்றைக்கும் அந்த ஊர் மக்கள் பேசுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கடந்த கால வாழ்க்கை இருக்கிறது. அது ஒரு கசப்பான வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கும். கடந்த காலத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல சௌஃப யூத்திக்க ரப்புக்க ஃபதர்லா, உம்முடைய ரப்பு இருக்கிறானே, உங்களுக்கு வேண்டியதை வழங்குவான், நீங்கள் திருப்தி கொள்வீர்கள் என்று சொன்னபோது நாம் பலமுறை சொன்ன விஷயம்தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் நான் திருப்தி கொள்ள மாட்டேன் யா அல்லாஹ் என்று சொன்னபோது பாருங்கள், நம் மீது எவ்வளவு அளப்பெரும் அன்பு கொண்டிருந்தார்கள் பெருமானார். ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் என் மனசு சாந்தி அடையாது என்று சொன்ன நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் உங்கள் உம்மத்துக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் சிபாரிசு செய்யுங்கள், அந்த சிபாரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். சிபாரிசு செய்து கொண்டே இருப்பார்கள். மறுமை நாளில் ஒருவர் கூட நரகத்தில் இருக்க மாட்டார்கள், நரகத்தில் இருக்க மாட்டார்கள். பெருமானார் கூறுகிறார்கள், அப்போதுதான் நான் திருப்தி கொண்டேன் என்று சொல்லுவேன். எனக்கு அல்லாஹ் சான்ஸ் கொடுத்து கொண்டே இருப்பான். யாரெல்லாம் களிமா சொன்னார்களோ அவர்கள் குற்றச் செயல்கள் காரணமாக நரகத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அத்தனை பேரும் வெளியாக வேண்டும் யா அல்லாஹ், களிமா சொன்னவர்களாயிற்ற என்று நான் திரும்ப திரும்ப நான் சிபாரிசு செய்து கொண்டே இருப்பேன். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த சிபாரிசை ஏற்பான்.
அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாம் கடந்த கால வாழ்க்கையை நாம் மறக்கலாகாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை நாம் கேள்விப்பட்டோமா இல்லையா? அவருடைய அன்பு சகோதரர்கள் வந்து தலை குனிந்து நிற்கிறார்களா இல்லையா? சகோதரர்களை பார்த்து அவர்கள் சங்கடத்திலே ஆழ்த்தவில்லை, வேதனையிலே ஆழ்த்தவில்லை. தங்களுடைய கடந்த காலத்தை அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். ஒரு நேரத்தில் நம்முடைய நிலை என்ன? வீட்டிலிருந்து வெளியே வந்தோம், பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளானோம், கிணற்றிலே நாம் வீசப்பட்டோம், சந்தையிலே நாம் விற்கப்பட்டோம், ஒரு எஜமானிக்கு அடிமையாக ஆனோம், அங்கு பல்வேறுபட்ட அனுபவங்களை நாம் அடைந்தோம். இன்றைக்கு கருவூல மந்திரியாக நாம் இருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடந்த காலத்தை யோசித்து பார்த்து சொல்கிறார்கள். வசனம் இப்படி அமைகிறது, மை யத்தகி வ யஸ்பிர் ஃப இன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினீன். யார் அல்லாஹ்வை பயந்து பொறுமை காக்கிறாரோ அல்லாஹ் ஒருபோதும் இந்த நல்லவர்களுக்கான அந்த கூலியை வீணடிக்க மாட்டான். இந்த வசனத்தை தான் சொன்னார்கள். அவர்கள் தம்முடைய சகோதரர்கள் தங்களை வஞ்சித்தார்களே, துன்புறுத்தினார்களே, கொல்ல பார்த்தார்களே, அதையெல்லாம் அங்கே பேசவில்லை. என் கடந்த காலம் எப்படி இருந்தது, இப்போது நிகழ்காலம் எப்படி இருக்கிறது, இந்த அந்தஸ்தை தந்தவன் யார் என்றுதான் யோசித்தார்கள். ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நோன்பு திறப்பதற்காக வேண்டி தாம் கொண்டாந்து வைக்கப்படுகிறது. இப்போ நாம் நோன்பு திறப்பதற்காக வேண்டி சில பட்சணங்கள் வைக்கப்படுவது போன்று பார்ப்பதற்கு சுவையான உணவுகள். அழுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கப்படுகிறது. முஸ்அப் இப்னு உமைரை நான் யோசித்து பார்க்கிறேன். அவர் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர். அவர் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக அவருடைய குடும்பத்தினர் அவரை துரத்தி அடித்தார்கள். உடுத்திய உடையோடு பெருமானாருடைய சமூகத்துக்கு வந்து அவர் இஸ்லாத்தை தழுவினார், ஏற்றார். முஸ்அப் இப்னு உமைர் மூலமாகத்தான் மதீனாவிலேயே இஸ்லாம் பரவியது, குர்ஆன் கற்பிக்கப்பட்டது. அது ஒரு தனி வரலாறு, அருமை சகோதரர்களே. ஆனால் அவர் இறந்து போனதற்கு பின்னாடி அவருடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய கஃன் துணியினுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. ஒரு நேரத்தில் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தபோது டெய்லி ஒரு புதிய ட்ரெஸ் அணிய முடியும். இல்லை இல்லை, காலையில ஒரு ட்ரெஸ், மாலையில ஒரு ட்ரெஸ், அந்த அளவுக்கு அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றது அவருடைய பெற்றோர், குறிப்பா தந்தைக்கு பிடிக்காமல் நாம் கேள்விப்பட்டிருப்போம். உடுத்திய ட்ரெஸ்ஸை அப்படியே களைந்து அம்மனமாக துரத்தினார் தந்தை. தாய் மனசு கேட்காமல் ஒரு பக்கமாக பதுங்கியிருந்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் மீது ஒரு போர்வை தூக்கி வீசினார்கள், கணவனுக்கு தெரியாமல். அதை உடுத்தி கொண்டுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர்! நான் அவரை நினைத்து பார்க்கிறேன், நான் யோசித்து பார்க்கிறேன். இப்போது இவ்வளவு பெரிய உயர்வான உணவுகள் கிடைக்கிறது. ஒரு நேரம் அப்படி இருந்தது. எங்கே இந்த உலகத்திலே நமக்கு தேவையான எல்லா இன்பங்களையும் தந்து மறு உலகத்திலே உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் கைவிரித்து விடுவானோ என்று நான் பயந்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். உஜ்ரத்து ஹசனாத்துனா ஃபி துன்யா. நமக்கும் சில சமயங்களில் நடுக்கம் ஏற்படுகிறது. உயர்வான உணவுகளை பார்க்கிற போது இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மகிழ்விக்கிறான். அறுசுவை உணவுகள் நம் சமூகம் வந்து சேர்கிறது. இதான் உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சு இல்லை, மறுமையில் உனக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லிவிடுவானோ என்கிற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்டது போன்று ஏற்பட வேண்டுமா இல்லையா? அன்பான பெருமக்கள், அவர்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கிறார்கள். நாம் மறக்கக்கூடாது. ஏன் மறக்கக்கூடாது? அதன் காரணமாக ஒரு அகம்பாவம் வந்துவிடக்கூடாது. நிறைய பேர் பார்க்கலாம், திடீர் பணக்காரர்கள், திடீர் கோடீஸ்வரர்கள், குபேரர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? கால் மேல் காலை தூக்கி போட்டுக்கொண்டு அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய பேச்சே தனாபட்டாக இருக்கும். நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் ஆரம்ப காலத்திலே அவர்கள் பிளாட்ஃபார்ம் வியாபாரம் செய்தவர்களாக இருப்பார்கள். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கூட அவர்கள் சரியான முறையில் கண்ணியப்படுத்த மாட்டார்கள். கடந்த காலத்தில் நினைத்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அன்பு சகோதரர்களே, ஃபாத்திமா பின் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறக்கிறார்கள். தாங்கள் ஜன்னத்துல் பகீ சென்றிருப்பீர்கள், புனித மதீனாவில்.
ஜன்னத்துல் பக்கீல ரவுஹா என்று ஒரு இடம் இருக்கிறது. ஜன்னத்துல் பக்கீருடைய அந்த மேல் பக்கத்தில் ரவுஹா, அந்த ரவுஹா என்ற இடத்தில் தான் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நல்லடக்கமாயிருக்கிறார்கள். நாங்கள் பலமுறை ஜியாரத் செய்திருக்கிறோம். கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டும், ஜன்னத்துல் பக்கீனுடைய அந்த கடைசிக்கு செல்ல வேண்டும். பலமுறை நாம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதற்கு பக்கத்தில் தான் அடக்கமாயிருக்கிறார்கள். ஃபாத்திமா பின்த் அஸத் அவங்க யாரு தெரியுங்களா? அபூ தாலிபினுடைய மனைவி. அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா என்றால் அபூ தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இறந்ததற்கு பின்னாலே, தந்தை முதல்ல இறந்து விட்டார்கள் அல்லவா, அவர்களை தத்தெடுத்து வளர்த்தவர்கள் ஃபர்ஸ்ட் அப்துல் முத்தலிப், நெக்ஸ்ட் அபூ தாலிப். அபூ தாலிப் இறந்து போகிறார்கள், அவர்களும் இறந்து போகிறார்கள். இறந்து போனதற்கு பின்னாலே தத்தெடுத்தவர்கள் யாரு? அவருடைய அருமை மனைவி, அதாவது இவர்களுக்கு சின்னம்மா, பெருமானாருக்கு சின்னம்மா, ஃபாத்திமா பின்த் அஸத் சின்னம்மா. ஃபாத்திமா அவர்கள் இறக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அழுது கொண்டே சென்று அவருடைய தலைமாட்டிலே அமர்கிறார்கள். என் தாய்க்கு பின்னால் என் தாயை, இப்படியே யா உம்மி பாத உம்மி, பெத்த தாய் ஆமினா இருந்தார்கள் அல்லவா, என் தாய்க்கு பின்னால் அடுத்த தாயே, நீங்கள் என்னை எப்படி அரவணைத்தீர்கள்? நீங்கள் பசியாக இருப்பீர்கள், எனக்கு வயிறு நிறைய உணவை தருவீர்கள். நீங்கள் இப்படி இந்த வாசகம், இது ஹதீஸ்ல வருகிற வாசகம், நீங்கள் கந்தல் ஆடையை அணிவீர்கள், எனக்கு அழகிய ஆடையை தருவீர்கள். நீங்கள் சாதாரண உணவு, வாசக அரபியை சொல்லாமல் தமிழ் மட்டும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரண உணவு சாப்பிடுவீர்கள், ஆனால் எனக்கு மட்டும் நல்ல உணவாக தருவீர்கள். உங்களுக்கு நிறைய பிள்ளைகள், அபூ தாலிபுக்கு பிள்ளைகள் நிறைய இருந்தாலும் என்னை நீங்கள் ஒரு தனி கவனம் செலுத்தினீர்களே, என்னை எவ்வளவு தூரம் நீங்கள் அரவணைத்தீர்கள். இப்போது நீங்கள் அல்லாஹ்வை சென்று அடைந்து விட்டீர்களே, என் அன்பு அம்மாவே, என்னுடைய அன்பு அம்மாவே. குளிப்பாட்டுவதற்காக வேண்டி காஃபூர் என்கிற அந்த வாசனை தரவும் அதிலே கலக்கப்பட்டு அந்த தண்ணீரை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுத்து குளிப்பாட்டும்படி சொல்கிறார்கள். அந்த இடத்துல அதற்கு உசாமா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், போன்ற சத்திய சஹாபிகள் இருக்கிறார்கள். குளிப்பாட்டப்பட்டு விட்டது. தாங்கள் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து, கமீஸை எடுத்து, இந்த கமீஸினால் என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் கஃபன் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். தங்களுடைய அந்த உள்பக்கமாக போட்டுள்ள அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்து இவர்கள் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கொள்கிறார்கள். கபர்ஸ்தானுக்கு செல்கிறார்கள். அங்கே ஜன்னத்துல் பக்கீல ரவுஹா இடத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சில அன்பு நண்பர்கள், சில நண்பர்கள், உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நண்பர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் போன்றவர்களெல்லாம் குழி தோண்டியவாறு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குடியிலே இறங்குகிறார்கள். அவர்கள் அந்த பிள்ளைக்குள்ளே லஹதி என்று சொல்வார்கள் அல்லவா, அதிலிருந்து மண்ணை எடுத்து வெளியே எடுத்து போட்டுவிட்டு, சற்று கவனிக்க வேண்டும், உள்ளே கிடந்து சற்று நேரம் புரளுகிறார்கள். தன்னுடைய தாயல்லவா இங்கே கிடக்க போகிறார்கள். சற்று நேரம் உள்ளே படுத்திருக்கிறார்கள், அந்த கபரில் படுத்திருக்கிறார்கள். ஹதீஸ் கிதாபில் காணப்படுகின்ற உண்மை அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. பின்பு எல்லோருமாக சேர்ந்து நல்லடக்கம் செய்கிறார்கள். ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சத்திய சஹாபிகள் கேட்கிறார்கள், எத்தனையோ பேருடைய நல்லடக்கத்திலே தாங்கள் கலந்திருக்கிறீர்கள், ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் இப்படி செய்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது தங்களுடைய அந்த கடந்த காலத்தை எடுத்து சொல்லிய கையோடு, ஆம், நான் உடுத்திய அந்த ட்ரெஸ்ஸின் மூலமாக அவர்கள் கஃனிட்டதன் அடிப்படையில் மறுமை நாளிலே அவர்களுக்கு பட்டாடைகள் அணியப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். துவாவும் செய்கிறார்கள், அல்லாஹும்ம வஸீ கபரஹ என்று துவாவும் செய்கிறார்கள். அதே போன்று நான் ஏன் உள்ளே படுத்து எழுந்தேன் என்றால், என்னுடைய தாயின் கபர் விசாலமாக்கப்பட வேண்டும், அதனுடைய ஒரு பரக்கத்தினால். பி ஹக்கி நபியிக்க பி ஹக்கி அன்பியாயிக்க என்கிற அந்த துவாவெல்லாம் ஓதுகிறார்கள். என்னுடைய தாயின் இந்த கபர் விசாலமாக்கப்பட வேண்டும். எவ்வளவு நன்றி விசுவாசம் பாருங்கள். பொதுவாகவே பெற்றவர்களை மறக்கக்கூடாது. அதை தாண்டி பெற்றவர்கள் அல்லாமல் நம்மை வளர்த்தவர்கள் சில பேர் இருப்பார்கள். நம்முடைய வளர்ப்புக்கு காரணகர்த்தாக்கள் சில பேர் இருப்பார்கள். நாம் யோசித்து பார்த்தால் தான் நமக்கு தெரியும். எனக்கு தெரியும், எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய பெரிய நன்னிமா சின்ன நன்னிமாவெல்லாம் என்னை அரவணைத்திருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற பிள்ளைகள் என்னுடைய மாமாக்கள் இருக்கிறார்கள். ஊருக்கு நான் சென்றேன் என்றால் முதலிலே மாமா மாமா என்று சுற்றி சுற்றி வருவேன். இந்த வயசுலேயும் கூட அவர்கள் வயது ஆகிவிட்டது, மருதாணி தாடியோடு இருக்கிறார்கள்.
என் அருகே வந்து நின்றார்கள். பார்க்கின்றவர்களிடத்தெல்லாம் நான் சொல்வேன், இவர்கள் தான் என்னுடைய செல்ல மாமா, எனக்கு ஆங்கிலம் படித்து கொடுத்தவர், எனக்கு ஆங்கிலம் சீக்கிரம் வராது, அதனால் என்னுடைய மாமாவிடத்திலே என்னுடைய தாயார் அனுப்பி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி என்ன செய்கிறார்கள்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எடுத்து சொல்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். கடந்த காலத்தை ஒருபோதும் நாம் மறக்கவே கூடாது. இதுதான் இந்த சூறாவுடைய தாத்பரியமே. யார் எடுத்தாலும் சரி, அன்பான பெருமக்கள், எவ்வளவு பெரிய தொழில் அதிபர்கள், லூலு சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, மிகப்பெரிய கோடீஸ்வரர் பணக்காரர்கள், யார் எடுத்தாலும் சரி, ஆரம்ப காலம் அவர்களுக்கு சாதாரண காலமாகத்தான் இருக்கும். பின்பு உழைப்பிலே உயர்கிறார்கள், முன்னேற்றம் பெறுகிறார்கள், உச்சத்திற்கு செல்கிறார்கள். எனும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கடந்த காலத்தை நினைத்து ஏழைகளை ஆதரிக்க வேண்டும், அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். என்றைக்கும் இந்த சூறாவிலே உள்ளது போன்று அம்மாபி நியமத்தை ரப்பிக்க பாதிஸ், அந்த நியமத்துகளை பிறருக்கு நாம் எடுத்து சொல்லி அல்லாஹ் அளித்த அந்த நியமத்துக்கு நாம் நன்றி பாராட்டியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் இந்த அற்புதமான சூறா அமைந்திருக்கிறது. என்றும் நாம் இந்த சூறாவை நினைவில் கொள்வோம். வல்ல ரஹ்மான் நல்ல சிந்தனை படைத்தவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக, இறை அச்சம் உள்ளவர்களாக நம்மை அமைத்து அருள் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.